இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சுழியம் தாங்க. நம்ம இனிப்பு சுழியம் தான் செய்ய போகிறோம். அது எல்லாருமே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி பணியாரக்கல்ல சுட்டு எடுக்க போகிறோம். இந்த சுழியம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சுழியம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரமாக நான் இப்போ தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 மணி நேரம் ஊறி வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் இதை வந்து குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல. இப்போ நார்மலாக பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா குக்கரில் வேக வச்சோன்னா கொஞ்சம் நல்லா கரைஞ்சிரும், ஒரு மாதிரி ஆயிரும், தண்ணி கொஞ்சம் கூட போயிடும். நான் இந்த மாதிரி தனியாக அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம், பாத்திரத்தில் சேர்த்து. நம்ம நார்மலாக இப்போ அடுப்பில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இது வேகட்டும். ரொம்ப மலர்ந்து கரைஞ்சிடாமல் இப்போ நார்மலாக வெந்தோன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறது தான் இந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, நம்ம பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சோம், குக்கர்லாம் வேக வைக்கலை. இப்போ பாருங்கள், தொட்டை இந்த மாதிரி பருப்பு அமுங்கணும். இந்த பக்குவம் தான் கரெக்டான அளவு. நம்ம வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிட்டேன். நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக நம்ம பல்ஸ் முள்ள அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அடித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு உள்ள பூர்ணம் ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ நமக்கு இதுக்கு இனிப்பு பூர்ணம் செய்யணும் இல்லையா, அதுக்கு நான் இப்போ அரை முடி தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். அந்த தேங்காயை தனி சத்து போகிற அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம், நாட்டு சர்க்கரை. இது சுத்தமான நாட்டு சர்க்கரை தான், எந்த ஒரு கல் மண்ணும் கிடையாது. நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காய்ச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எதுவும் சுத்தமான நம்ம இதில் தேங்காயெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதிலே நல்லா கலந்துட்டு இந்த ஈரப்பதத்தில் லைட்டாக அதை அப்படியே கரையட்டும். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த பூர்ணம் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப தண்ணி விட்டுக்கிறோம். அதனால் இந்த மாதிரி அளவில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூடு ஏறி இந்த வெல்லம் அப்படியே கரையிட்டு பாருங்கள். லைட்டாக ஒரு கொஞ்சோன்னு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி நான் சேர்க்குறேன். இது அப்படி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் நம்ம இதில் ஒன்றா சேர்த்தாச்சுங்க. இதையும் நல்லா அந்த வெல்லம் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒன்றா கலந்துக்கணும். உப்பு முன்னாடியே சேர்த்துருக்கணும். இப்போ சேர்க்குறேங்க. உப்பு கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரெக்டான அளவாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப இந்த பூர்ண குழம்பு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அது தண்ணி வற்று ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு செய்கிறது தான் இந்த மாதிரி பூர்ணம் செஞ்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதை சேர்த்து இப்போ ஒரு பரட்டிடலாம். நல்லா கலந்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம அடுத்து இதுக்கு தகுந்த நம்ம சுழியத்துக்கு தகுந்த மாவு ரெடி பண்ணிடலாம். இது அது வரையும் நல்லா ஆறட்டும். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு தான். அதுவும் நம்ம புளிக்காத மாவை நான் எடுத்துக்கிறணும். இப்போ ஆட்டி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ண மாவாக இருந்துக்கணும். ரொம்ப புளிக்கக்கூடாது மாவு. இந்த கப்பில் நான் 1 கப் மாவு நான் எடுத்திருக்கேங்க. இதில் இப்போ நம்ம இது வந்து மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சுழியத்துக்கு வந்து தனியாக அரிசி ஊற வச்சு அரைப்பாங்க, அரிசி உளுந்தும் அந்த மாதிரி செய்யலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இப்போ எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு நம்ம 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கணும் மாவை. இப்போ 1 கப் இட்லி மாவுக்கு 1/2 கப் மைதா மாவு நான் எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேங்க. நல்லா கலந்துடணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான அளவு தான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இந்த பூர்ண கொழுக்கட்டை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது நமக்கு எந்த சைஸில் தேவையோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பால் சைஸில் குட்டி குட்டி பாலாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. இதை இப்போ எல்லாருமே எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி பணியாரக்கல்லை தான் இன்றைக்கி பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இப்போ பணியாரக்கல் வச்சு சூடு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எண்ணெய் அதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் நெய் அவங்க விருப்பம் தான், நீங்கள் எதில் வேணாலும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் பொரிச்சிருக்கிறது சில பேர்த்துக்கு கூட உடம்புக்கு ஒத்துக்கலாமல் இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப ஈஸி, எல்லாருமே சாப்பிட்லாம். பெரியவங்க முதல்ல சின்னவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் அதனால தான் இந்த மாதிரி பணியாரக்கல்லை இப்போ சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ மாவில் நம்ம உருட்டி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை பணியாரக்கல்லை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டா நம்ம வேக விடணும். எண்ணெய்கள் வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்து கம்மியாக கூட நீங்கள் சேர்த்து பணியாரத்தை வேக விட்டுக்கலாம். சுழியத்தை நல்லா வேகட்டும். அடுத்து சிம்மில் வச்சுருந்தா தான் நல்லா வேகும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வேலை ஒழிஞ்சிருங்க. நம்ம ரொம்ப ஈஸியான வேலை வந்து நம்ம பணியாரக்கல்லை சுடுறது. சுழியை வந்து எல்லாருமே எண்ணெயெல்லாம் விட்டு சாப்பிடுவாங்க. இது நல்லா கரையாமல் உடையாமல் நம்ம சுட தெரியாதவங்க கூட அந்த சுழியை ஈஸியாக செஞ்சிடலாம். மிச்சம் எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க மாவு வச்சு ரெடி பண்ணி அதுக்குன்னு தனியாக மாவு வரைக்கும் டைம்லாம் எடுத்துக்க தேவையில்லை. அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நம்ம சுழியம் இட்லி மாவும் கொஞ்சம் மைதா மாவும் இருந்தால் போதும், இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாவு இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் மறக்காமல் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.